தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் நமது கேப்டன் அவர்களுக்கும், மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைகோ அவர்களுக்கும், சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கும், சகோதரர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், சகோதரர் முத்தரசன் அவர்களுக்கும், தமாக கட்சியை சேர்ந்த சகோதரர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கும், இந்த விழாவிலே பங்கேற்க வந்திருக்கும் லட்சக்கணக்கான தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக கட்சிகளை சேர்ந்த அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், மேடையிலே வீற்றிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொண்டர் அணியை சேர்ந்தவர்களுக்கும், எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்குமே முதல் கண் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி. எப்பொழுதுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுக்கூட்டம் மாநாட்டிலேயே பேசி பழகிய நான் முதல் முறையாக ஒட்டுமொத்த 6 கட்சி தலைவர்களினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் அத்தனை நிர்வாகிகள் முன்னாடி இங்க நான் நின்னு பேசுறதுல உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாக இந்த தருணத்தை கருதுகிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணி மற்றும் தமாக கட்சிகள் இணைந்து இந்த கட்சி திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக தமிழகத்தில் திருப்புமுனையை ஏற்படுத்தி வரலாறை படைக்க போகும் கூட்டணி என்பதை இங்க கூட்டத்தை பார்க்கிறப்பயே தெரிகிறது. இந்த நிமிஷம் என் மனதில் தோன்ற ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். மாமண்டூரில் ஆண்டாள் அழகர் மைதானத்திலே நடக்கும் இந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் முன்னாடி வரப்போகும் ஆட்சி, அதாவது இந்த ஸ்டேஜ் நீங்க பார்த்தாலே தெரியும், வரப்போகும் நமது ஆட்சி வெகு விரைவில் புனித ஜார்ஜ் கோட்டையில முதலமைச்சர் வேட்பாளராக நமது கேப்டன் அவர்களும் அவருடன் இணைந்து அனைத்து அமைச்சர்களுமாக நமது சகோதரர்கள் பங்கேற்று தமிழகத்திலே ஒரு லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல ஆட்சியை கூட்டணி மந்திரி சபை அமைத்து ஒரு புதிய வரலாறை படைப்பதற்கான அச்சாரமாக இதை நான் கருதுகிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலேயே நாங்க பேசுறது லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்ட ஒரு கட்சி என்று இன்றைக்கு 6 கட்சி இளைஞர்களை கொண்ட ஒரு மாபெரும் இந்த கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டத்தை பார்க்கிறப்ப எனக்கு ஒண்ணுதான் சொல்ல தோணுது, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்றுதான் ஆட்சி செய்தவர்களையும் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களையும் கேட்க தோணுகிறது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி இல்லை. இங்க அமர்ந்திருக்கிறார்களே அத்தனை தலைவர்கள், ஒரு நிமிஷம் அவங்கள பாருங்க. கள்ளம் கபடம் இல்லாதவர்கள், அப்படி கற்று இல்லாதவர்கள், லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல தலைவர்கள். ஏதை நான் சொல்றேன்றதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கேப்டன் எதிர்கட்சி ஒரு எம்எல்ஏவா இருந்து எதிர்கட்சி தலைவராக 5 ஆண்டு காலம் இருந்தவர். சகோதரர் ஜி.கே. வாசன் அவர்கள் ஒரு கேபினெட் மினிஸ்டரா எம்பியாக இருந்தவர். அண்ணன் வைகோ அவர்கள் 3 முறை எம்பியாக தனது பணிகளை ஆற்றியவர். அதே போல சகோதரர் திருமாவளவன் அவர்களும் எம்பியாக 5 ஆண்டு சிறந்த முறையிலே தனது பணியாற்றி இருக்கிறார். யாராவது ஒருவர் இவர்கள் மேல களங்கத்தை சுமற்ற முடியுமா? ஏதாவது ஒரு சின்ன அலிகேஷன் இவங்க மேல யாராவது காமிக்க முடியுமா? அத்தனை தலைவர்களும் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள். தமிழகத்திற்கு வேண்டியது இது போன்ற நல்ல தலைவர்கள் தானே தவிர வேற யாரும் இல்லை. இன்னைக்கு திமுகவை பார்த்து கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என்று சொல்ல முடியுமா? அதிமுக கட்சியை பார்த்து லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி என்று சொல்ல முடியுமா? ஆனால் இங்கு பாருங்கள், தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக கூட்டணிக்கு இணை இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த அணியும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு நாளைக்கு நிச்சயமாக திருப்புமுனையையும் சரித்திரத்தையும் படைக்க போகும் ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி வெறும் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. இந்த கூட்டணி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களால் வரவேற்கப்பட்ட கூட்டணி. இதுவரைக்கும் திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக என்றுதான் இருந்தது.
மக்கள் கிட்ட நம்ம போய் கேட்டப்போ எங்களுக்கு வேற சாய்ஸ் இல்ல, அவங்க நல்ல ஆட்சி செய்யறாங்களோ இல்லையோ திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், திமுக நல்ல ஆட்சி செய்யலன்னாலும் அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், எங்களுக்கு சாய்ஸ் இல்லை. தமிழக மக்களே, கோடான கோடி மக்களே, உங்க எல்லோரையும் பார்த்து, இந்த லைவ் டெலிகாஸ்ட்ல பாக்குற எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிற, உங்களுக்கான சாய்ஸ் இதோ நல்ல தலைவர்களால் இங்க உருவாக்கப்பட்டிருக்கிறது. கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள், நல்லவர்கள். இந்த நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்று சொல்லக்கூடிய அளவு நாளை சரித்திரத்தை படைக்க போறாங்க. அதனால சொல்றேன், இந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களும் இன்றைக்கு மாற்று வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. நான் ஏத சொல்றேன்னா, கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஏதாவது எந்த பிரச்சனைக்காவது இதுவரைக்கும் நாம தீர்வு கண்டிருக்கோமா என்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக உங்க முன்னாடி வைக்கிறேன். இதுவரைக்கும் அது எந்த ப்ராப்ளமாவது இருக்கட்டும், முல்லை பெரியாறு பிரச்சனை, காவேரி பிரச்சனை, கெயில் பிரச்சனை, மீத்தேன் பிரச்சனை, கனிமவள கொள்ளை, மணல் கொள்ளை என்று எந்த பிரச்சனை நீங்க எடுத்துக்கங்க, மீனவர்கள் பிரச்சனை, கச்சத்தீவை மீட்டெடுப்பது, தமிழீழ படுகொலை என்று எந்த ஒரு பிரச்சனைக்காவது இதுவரைக்கும் ஆட்சி செய்த அதிமுகவோ திமுகவோ நிரந்தரமாக தீர்வு கண்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். நேற்று தான் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்து அவருடைய மந்திரியை வச்சு சட்டசபையிலேயே டாஸ்மாகை அகற்றவே முடியாது என்று மிஸ்டர் நத்தம் விஸ்வநாதனை வைத்து பேச வைத்த ஜெயலலிதா இன்னைக்கு நிச்சயம் மக்கள் நம்மை புறக்கணிக்க போகிறார்கள் என்று பயம் வந்தவுடனே மீண்டும் ஆட்சியிலே வந்தவுடன் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவேன் என்று முழு பூசணிக்காயை சோற்றில மறைப்பது போல ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. 110 விதியின் கீழே ஜெயலலிதா அவர்கள் வாசிச்ச எந்த திட்டமும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் செயல்படுத்தவில்லை என்பதை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே இன்னைக்கு வன்மையாக கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல வெள்ளம் வந்த போது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், டெல்டா பகுதி, கடலூர், சிதம்பரம், அதே போல நமது விழுப்புரம் மாவட்டம் என்று எல்லா தூத்துக்குடி எல்லாம் பாதிச்சு. ஆனா ஒரு முதலமைச்சர் என்பவர் மக்களை போய் நேராக சந்திச்சு அவர்கள் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கண்டாரா என்றால் இல்லை. ஒரு முதலமைச்சர் என்பவர் யார்? முதல் சேவகராக இருக்க வேண்டும். மக்களுடைய பிரச்சனையை தன் பிரச்சனையாக எடுத்து யார் ஒருவர் களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடுகிறாரோ அவர்தான் உண்மையான முதலமைச்சராக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் இன்னைக்கு எல்லை கோட்டுக்கு அப்பால் தொடர்பு எல்லையிலே இல்லாம மக்களை சந்திக்காத ஒரு முதல்வராக, மக்கள் பிரச்சனைகளை பார்க்காத ஒரு முதல்வராக, இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர அத்தனை மந்திரிகளும் இந்தியாவிலேயே சந்திக்க முடியாத ஒரே முதல்வர் இருக்கிறார் என்றால் அது இந்த மாநிலத்தில் இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் தான் என்று இன்றைக்கு ஜெயலலிதாவை பற்றி பேசக்கூடிய ஒரு அவல நிலை. நான் ஏன் இதை சுட்டி காட்டுறேன்னா, நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஆட்சி செய்த திமுக எந்த விதமான முன்னேற்றத்தையும் செய்யல. திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து கடந்த 10 வருஷமாக செய்த ஊழல் உலக அளவிலே இந்தியாவில் இப்படியும் ஒரு ஊழல் செய்ய முடியுமா என்ற நிலைக்கு தள்ளியது திமுக காங்கிரஸ் என்பதை யாரும் இன்னைக்கு மறந்துடல. எங்க அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள் சொன்ன ஒரு வசனம் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அதை உங்க முன்னாடி சொல்லணும். பேய் தான் சரியா ஆட்சி செய்யலன்னு பேய்கிட்ட இருந்து பிடுங்கி பிசாசு கிட்ட இருந்து மிருங்கி மறுபடியும் பேய்கிட்ட கொடுக்க மக்கள் தயாராக இல்ல. இன்னைக்கு இந்த 6 கட்சி தலைவர்கள் நல்லவர்கள் கையில இன்னைக்கு தமிழ்நாடை ஒப்படைக்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் இன்னைக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு சான்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறது.